பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெறும் வரலாறு என்பது மரபுரியா இல்ல இங்க ஏற்கனவே கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது. சோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அதை மீள் உருவாக்கம் செய்யறது இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை நான் இங்க உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது இங்க ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு, மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு, மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. வெறும் வரலாற்று ஆய்வோ இல்ல நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இப்படி நம்ம ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள, நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமா அப்படியே வித்தியாசமா இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு இன்னும் பயங்கர வேறுபாடா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. சோ இங்க நம்ம சொல்ற கருத்துக்கள் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் போக்குனது என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அதோட ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28 ஒரு படம் எடுத்தோம். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை சென்னை 28 மூலமா அவர் பண்ணாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றியா இருந்தது. ஈஸியா யங்ஸ்டர்ஸ் கொண்டாடினாங்க. அப்ப நான் பாக்குறப்போ அந்த சென்னை 28 லைஃபும் என் லைஃபும் வேற வேற இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போ ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்ல விடாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா ஆடியன்ஸை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் எழுதினேன். கிட்டத்தட்ட என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை ஒரு சினிமாவா மாத்தி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சி சார் கிட்ட அந்த கதை சொல்றப்போ அவர் அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்ப நானும் மோசஸும் என்ன பண்றோம்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புறோம். அந்த லெட்டர் தான் சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. ஸோ அந்த லெட்டர்ல என்னோட கான்பிடென்ட்டை சொன்னேன். இந்த சினிமா டெஃபினட்டா மக்களுக்கு பிடிக்கும். நாங்க எங்க ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்க பிளேயர்ஸ் ரெடியா இருக்கிறோம். எங்க கிட்ட பால் வந்தா டெஃபினட்டா நாங்க கோல் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவன் தான் எழுதினான், அதை இங்கிலீஷ்ல, அவனுடைய இங்கிலீஷ்ல எழுதினான். ஸோ அப்படிதான் நாங்க அந்த படம் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த படம் அட்டக்கத்தி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு. அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமா அடுத்தது மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்றேன். மெட்ராஸ் படம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனா மெட்ராஸ் படம் பண்றப்போ ஞானல் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமா ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன். இது ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு ஞானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே நான் வெளிப்படையா நான் சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்லாம எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் இதுதான், இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் என்ற ஒரு பெரிய ஸ்டேஜை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க.